பழங்கால தமிழ் காதல் கதைகள் வெறும் காதல் கதைகள் மட்டுமல்ல என நினைக்கிறீர்களா? முருகன் மற்றும் வள்ளியின் காதல் கதை நமக்கு சமூக மாற்றத்தின் வலிமையை காட்டுகிறது. இந்த கதை குல வேறுபாடுகளைக் கடந்த அன்பின் வெற்றியை பேசுகிறது. கதையின் துவக்கத்தில் முருகனும் எவ்வியும் திணைப்புலம் காக்கும் காட்சி வருகிறது. உண்மையில் அந்த காலத்தில் திணை சாகுபடி மிகவும் முக்கியமான வாழ்வாதாரமாக இருந்தது. ஆமாம், பழங்கால தமிழ் சமூகத்தில் திணை முக்கிய உணவு தானியமாக இருந்தது. அதை காப்பது என்பது மிகவும் கடினமான வேலை. ஒருநாள் காட்டுப்பன்றிகள் கூட்டம் வருகிறது. அவற்றை விரட்ட முருகன் தனியாக செல்கிறார். அந்த போராட்டத்தின் போதுதான் அவர் வள்ளியை சந்திக்கிறார். அந்த முதல் சந்திப்பு மிகவும் கவிதைத்துவமாக வர்ணிக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஏன் வள்ளி முருகனை ஏற்க மறுக்கிறாள்? அவர்கள் வேறு வேறு குலத்தைச் சேர்ந்தவர்கள். முருகன் வேடர் குலம், வள்ளி கொடி குலம். அந்தக் காலத்தில் கலப்பு திருமணங்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அப்படியானால் எப்படி இந்த காதல் வெற்றி பெறுகிறது? இங்கேதான் ஏழிலை பாலை மரம் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த மரம் பெண்ணின் தொடுதலால் மட்டுமே மலரும். முருகன் வள்ளியை அந்த மரத்தின் அருகே அழைத்து செல்கிறார். அந்த காட்சி மிகவும் அழகாக எழுதப்பட்டுள்ளது. வள்ளியின் தொடுதலால் மரம் மஞ்சள் மற்றும் நீல நிற பூக்களால் நிறைகிறது. இந்த கதை பல அடுக்குகளில் நம்மிடம் பேசுகிறது. காதலின் தூய்மை, இயற்கையின் அற்புதங்கள், குல வேறுபாடுகளைக் கடந்த அன்பு என பல விஷயங்களைச் சொல்கிறது. மேலும் அன்றைய சமூக கட்டமைப்புகளையும் வாழ்க்கை முறைகளையும் மிக துல்லியமாக சித்தரிக்கிறது. இன்றைய காலத்திலும் இந்த கதை புதிய பரிமாணங்களில் நம்மிடம் பேசுகிறது. சாதி, மத வேறுபாடுகளைக் கடந்த காதலின் வெற்றி என்ற செய்தியை தருகிறது. இந்த அற்புதமான காதல் கதையை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. அடுத்த வாரம் மற்றொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம்.